வெல்கம் டு ட்ரீம் அண்ட் ஸ்கோர் 98+ சேனல். இது இயல் 6ஓட துணைப்பாடம் மங்கையராய் பிறப்பதற்கே. ஃபஸ்ட்டு குறிப்புச் சட்டகம் எழுதியிருக்கணும். நான் இந்த துணைப்பாடத்திற்கு இதில் இருக்கிற பேராகிராஃப் தகுந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சிருக்காங்க. தன்னோட 17வது வயதில் மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செஞ்சு பாராட்டு பெற்றிருக்கிறாங்க. இவருடைய பாடல்கள் எதெல்லாம் வரவேற்பு பெற்றதுன்னா, காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், இந்த 2 பாடல்கள் வரவேற்பு பெற்றது. இவங்க காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு அவங்க கிட்ட பாராட்டு பெற்றவங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி 1954 தாமரையணி விருது பெற்றிருக்கிறாங்க. 1974 மகசேசா விருதும் அப்புறம் இந்திய மாமணி விருதும் எம்எஸ் சுப்புலட்சுமி பெற்றிருக்காங்க. இவங்க 1963 இங்கிலாந்தில், 1966 ஐநா அவையிலையும் பாடியிருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம் என பல மொழிகளில் பாடியுள்ளார். நெக்ஸ்ட் பால சரஸ்வதி. இவங்க தன்னோட 7 வயசில் காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட் டைம் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக மேடை ஏறியிருக்காங்க. இவரின் நடனத்தை பார்த்த பிறகு தான் மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினாங்க. ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற இடங்களில் நடன நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு இவர் நடனம் ஆடினார். இப்போ இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருதும் பெற்றவர் பால சரஸ்வதி. நெக்ஸ்ட் ராஜம் கிருஷ்ணன். இவங்க கதை எழுதிய பெண்களிலே முதல்ல களத்திற்கே நேராக போய் செய்திகளை திரட்டி கதை எழுதினவங்க ராஜம் கிருஷ்ணன். புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் இதில் எல்லாத்திலுமே தன்னுடைய தடம் பதித்தவர். இவருடைய புதினம் வேருக்கு நீர், அது சாகித்ய அகாதமி விருது பெற்றது. முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். இவருடைய புதினம் கருப்பு மணிகள். இவர் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி கருப்பு மணிகள் என்னும் புதினமாகவும், அலைவாய்க்கரையில் அப்படிங்கிற புதினம் கடலோர மீனவரோட வாழ்வின் சிக்கல்களை பற்றியும், குறிஞ்சித்தேன் அப்படிங்கிற புதினம் நீலகிரி வடகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை பற்றியும் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் அந்த புதினங்கள் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை பற்றி கூறுது. கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிறது தீப்பெட்டி தொழிலாளர்களோட குழந்தைகளின் அவல உலகை பற்றி காட்டுகிறது. மண்ணகத்து பூந்துளிகள் இது பெண் குழந்தைகளின் கொலை பற்றி கூறுகிறது. நேர்மையான சினம் அறச்சீற்றம்ங்கிற புதினம் அதன் மூலமாக எழுத்துக்களின் மூலமாக இதனையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கிருஷ்ணமால் ஜெகநாதன். இவர் நாட்டின் விடுதலைக்காக முன் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கல்வி கற்றவர்.
சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றியவர். காந்திய சிந்தனையின் மூலமாக கல்லூரி பருவத்திலேயே வந்து காந்திய சிந்தனையின் மூலமாக கவரப்பட்டு இவர் களப்பணி செய்தார். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றார். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவரோடு சேர்ந்து பூதான இயக்கத்தில் வந்து பணிபுரிந்தார். உழுபவருக்கே நிலம் சொந்தம், அதுக்காக உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தையும், வேளாண்மை இல்லாத காலத்திலையும் வேறு பணிகளை செய்து வருமானம் வர ஏற்பாடு செய்தார். நெக்ஸ்ட் சின்ன பிள்ளை. பெண்கள் வந்து குழுவாக சேர்ந்து சின்ன பிள்ளையோட தலைமையில விவசாய நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்தனர். கூலி வேலைக்கு ஆட்களை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை வந்து இவங்க செஞ்சாங்க. மதுரை கலெக்டரோட தலைமையில் வந்து கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. சுனாமி ஏற்பட்ட போது மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டாங்க. களஞ்சியம்ங்கிற மகளிர் குழுவை வந்து இவங்க வந்து தொடங்கினாங்க. பெண்ணாற்றல் விருது, ஔவை விருது, தாமரை திரு விருது, இந்த மாதிரி விருதுகளை வந்து பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த மாதிரி பிக் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.